சிதம்பரத்துக்கு கொடிச்சீலை கொடுத்தவர்கள் நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கும் காலாதி காலமாக கொடிச்சீலை கொடுத்தவர்கள். கொடிச்சீலையானது இந்த வேல்முருகன் கோயில் இருந்து நல்லூர் கந்தசாமி கோயிலை நோக்கி அந்த வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் நாளைய தினம் அந்த கொடியேற்ற உற்சவமானது நடைபெறப் போகிறது. அந்த கொடியேற்ற உற்சவத்துக்கு கொடிச்சீலையானது இந்த வேல்முருகன் கோயில் இருந்து நல்லூர் கந்தசாமி கோயிலை நோக்கி அந்த தேரிலே செல்கின்ற அந்த அழகான காட்சிகளை பார்க்க போகின்றோம். தற்பொழுது அந்த கொடிச்சீலையானது அந்த கொடி செய்பவர் இல்லத்தில் இருந்து பூஜைகள் வழிபாடுகள் இடம்பெற்று அங்கிருந்து எடுத்து வரப்பட்ட கொடிச்சீலை இங்கு வைக்கப்பட்டு அந்த தேரில் பூஜைகள் நடைபெற்று அதன் பின்னர் அந்த திருத்தேர் நல்லூர் திருக்கோயிலை நோக்கி செல்கின்ற பல காட்சிகள், அதில் நடைபெற போகின்ற பல முக்கியமான விடயங்களை இணைத்து பார்க்க போகின்றோம். இணையதனோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அலங்காரா நல்லூரா? வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற பெருவிழா பராபர வருஷத்தினுடைய அந்த கொடியேற்ற பெருவிழா 17/8/2026 திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது. உலகம் முழுவதும் எங்களுடைய நெல்லைக்கந்தனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். இன்றும் எம்பெருமானுடைய ஆலயத்திலே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். செங்குந்த மரபினராலே சிதம்பரத்துக்கு கொடிச்சீலை கொடுத்தவர்கள் நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கும் காலாதி காலமாக கொடிச்சீலை கொடுத்து வருகிறார்கள். செங்குந்தர் தான் நெசவு தொழிலிலே தலை சிறந்தவர்களாக பதிவு செய்யப்பட்டவர்கள். அதனாலே தான் இவர்களுக்கு இருக்கிற பெருமை. சிதம்பரத்துக்கு கொடிச்சீலை கொடுத்த பெருமை செங்குந்தர்களுக்கு தான் இருக்கிறது. இது எங்களுடைய பதிவு. ஆகவே அந்த வகையிலே தான் காலாகாலமாக நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு அந்த மரபில் வந்தவர்கள் அந்த கொடிச்சீலையை கொடுத்து வருகிறார்கள். இப்பொழுதோ நேயர்கள் நினைப்பார்கள், இதனுடைய தாற்பயங்களை அறிய வேண்டும். இந்த செங்குந்தர் என்ற சொல் குந்தத்துக்கு உரியவர் என பொருள்படுகிறது. குந்தத்துக்கு உரியவர். குந்தம் என்பது ஈட்டியினை குறிக்கும். சென்ற வாரத்திலே என்னுடைய 2025ஆம் ஆண்டும் இந்த பல அன்பர்கள் கேட்டார்கள். நான் நினைக்கிறேன் அந்த அன்பர்கள் இதை பார்க்கிற வாய்ப்பு இருக்கும். இந்த செங்குந்தர் என்ற சொல் உணர்த்துகின்ற பொருள் யாது? அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தெளிவாகத்தான் அதை தருகிறோம் நாங்கள். குந்தம் என்றால் ஈட்டிய குறைக்கும். இது ஒரு உயர்ந்த தத்துவம். குந்தம் என்று சொன்னால் நேயர்களே, அது ஈட்டியை குறைக்கிறது. ஆகவே என கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக கூத்தர் ஈட்டி எழுது என்னும் பிரபந்தத்தில் குறிப்பிடுகிறார். நாங்கள் சொல்லவில்லை. குந்தம் என்ற சொல்லுக்கும் மதுரகவி விளக்கம் சொல்லவில்லை. ஒட்டக கூத்தர், கவிச்சக்கரவர்த்தி கம்பர் போன்றவர்கள் குந்தம் என்ற சொல்லுக்கு பொருள் உரைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பாமங்கலங்களை நாங்கள் புரட்டி பார்த்தால் மிக அழகாக இருக்கிறது. கொடிச்சீலை வருகிறது, நாங்களும் வரவேற்போம், வணங்குவோம் என்ற நல்ல சிந்தனையோடு வீதிகளில் இருக்கிற அன்பர்கள், முருக பக்தர்கள் சேர்ந்து கொள்வார்கள். ஆகவே இன்றைக்கு கொடிச்சீலையை தேரிலே வைத்து கொண்டு சென்று கொடுப்பதை நேரிலே வந்து பார்க்க முடியாதவர்கள் யூடியூப் தளங்களிலே, தொலைக்காட்சிகளிலே, வானொலிகளிலே, இணையதளங்கள் யாவற்றிலும் பார்த்து மகிழ்கிறார்கள். தேர் வருவதற்காக அந்த பாதைகள் எங்கும் தோரணங்கள், கொடிகள் எல்லாம் இருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். தற்போது கொடிச்சீலையானது வேல் முருகன் கோயிலை நோக்கி கொண்டு வரப்படுகின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். ஆரம்பமாகிற வேளையிலே முதலாவது நாள் மங்கள வாத்தியம் முழங்க வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, நல்ல கம்பனுக்கு, கொடிச்சீலையானது அந்த தேரிலே ஏற்றப்படுகின்ற அந்த காட்சி
தேரில் வைக்கப்பட்ட பின்னர் பூஜைகள் நடைபெற்று இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேரானது இழுக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம். இந்த திருத்தேவரே பொறிச்சீரம் தந்தையா தர்மபுரி சிங்கம் அவர்களுடைய இல்லத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட கொடிச்சீலை எங்களுடைய குருநாதன் லோகநாதன் அவர்களுடைய பொறுக்கைத்தோடு லோகநாதன் அவர்கள் திருத்தேரிலே சமர்ப்பணம் கொடிச்சீலையுடன் அந்த கயிறும் கொடிச்சீலுக்குரிய கயிறும் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேரனுடைய வடங்களானது கொடுக்கப்படுகின்றது. கொடுக்கப்பட்ட வடங்கள் பக்தர்களினால் மிகவும் பக்திமயமாக அந்த இழுக்கப்படுகின்ற அந்த தேரை பார்க்கின்றோம். எல்லோரும் வரம் பெற்று விட்டார்கள். வீரவேல் முருகனுக்கு அரோகரம், ஞானவேல் முருகனுக்கு அரோகரம், அலங்கார கண்டனுக்கு அரோகரம், அலங்காரா நல்லூர் அலங்கார கண்டனுக்கு நல்ல பெருமாளுக்கு ஞான கொடியேற்றம் நிகழ்வு தற்பொழுது சட்டநாதர் சிவன் கோயிலை கடந்து தேரானது நெல்லூரினை நோக்கி நகர்கின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து பார்க்கின்றோம்.
கொண்டவர். ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்தில் வந்திருந்தவர். சிறந்த சைவத்தமிழ் மன்னனாக திகழ்ந்தவர். நெற்றியில் நிமிர்ந்த உலமிக்க நெஞ்சும் கையிலே வீர வாழ்வுடன் கற்களிலே ஒளியும் கொண்ட கம்பீர தோற்றத்தை கொண்டவர். அந்த சிலையை பருத்தித்துறை வீதியிலே சங்கிலி தோப்பு என்று சொல்லப்படுகிற அந்த பூங்காவுக்கு முன்னாலே சங்கிலியனுடைய சிலை காட்சிப்படுத்தப்படுகிறது. தொலைக்காட்சி நேயர்கள், நல்லூரை சொல்ல போனால் சங்கிலி மன்னனை சொல்ல வேண்டும், சங்கிலியனுடைய வரலாற்றை சொல்ல வேண்டும். ஆகவே அன்பர்களே, நேயர்களே, அது மட்டுமல்ல, நல்லாட்சி நாதனாக விளங்கியவன், வலிமைமிகு காடாட்படையினையும் கடற்படையினையும் வைத்திருந்தவன் சங்கிலியன். அது மட்டுமல்ல, கடல் கடந்த வணிகத்தின் மூலம் பெருமளவு வருமானம் பெற்றவன். போர்த்துகேயரின் வணிக முயற்சிகள் 540களிலே போர்த்துகேயருடன் வணிக கப்பல்கள் இந்த கொடிச்சியிலே தேர் வருகிறது, பருத்தித்துறை வீதியிலே வருகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வேற்றிவேல் முருகனுக்கு, வேற்றிவேல் முருகனுக்கு. அழகாக, அற்புதமாக, அத்திபூர்வமாக நாங்கள் குறிப்பிட்டோம். நல்ல சம்பவங்கள், நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தால் மலையை கூப்பிடுகிற வல்லமை எங்களுக்கு இருக்கிறது. அன்றைக்கு இத்த யோகிகளுக்கு இருந்தது. பாருங்கள், மலை பிடித்தது. இந்த அற்புதம் தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆட்சி செய்தார்கள். இத்தகைய வரலாற்று பெருமையுடைய சங்கிலியம்மனுடைய அந்த சிலையை கடந்து அந்த அழகான ரதமானது செல்கின்ற அந்த காட்சிகளை பார்க்க போகின்றோம். நெல்லூர் கோயிலை நோக்கி அந்த தேரானது ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சி. சரியாக 10 மணி அளவிலே தேரானது நெல்லூரை நோக்கி வந்தடைந்துவிடும். வேல் வடிவில் இருக்கும் முருகப்பெருமானுக்கும் கொடிச்சீலைக்கும் தூபங்கள் காட்டப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். தேர் வருகின்ற வேளையிலே மறைக்கப்பட்ட அந்த பாதையானது திறந்து வைக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். பக்தர்களினால்
தேங்காய்கள் உடைக்கப்படுகின்றது. தேரானது நெல்லூர் கோயிலை சுற்றி அதன் பின்னர் வாசலை நோக்கி நகர்ந்து வருகின்ற அந்த காட்சி, பின்னர் அந்த கொடிச்சீலையானது கோயிலுக்குள் கொண்டு செல்லப்படும். இவ்வாறு மிக சிறப்பாக இன்றைய அந்த கொடிச்சீலை கொண்டு வரும் வைபவமானது நடைபெற்றது பாரம்பரியமான முறையிலே. சரி உறவுகளை காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.